ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 50 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை வெங்காயம், அரை தக்காளி பழம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததும் அதை திருப்பியும் சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோள்ளே அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக விடுங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட அரை வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சாம்பார் பவுடரையும் சேர்த்து வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த முட்டைக்கோஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது இந்த டைமில் மேலே கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.